அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு, அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தாயினுஹு, இன்னும் நாங்கள் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவலும் தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுضلل ஃபலா ஹாதிய லஹ், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்டுபவன் யாரும் இல்லை. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு, அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனுடைய அடிமையாகவும், ரசூலுஹு, அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத், அடுத்ததாக, யா ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்தே அவரது ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவரிலிருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், எவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அவன் நிச்சயமாக உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை நீங்கள் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை அவன் உங்களுக்கு சீராக்குவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் உங்களுக்கு மன்னிப்பான். வமை யுத்திஇல்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். வ இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவையாகும். வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். குல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் நிகழ்த்திய அனைத்து உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும், இன்றைய ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் நசீகத் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தனது திருமறையிலே கூறும் பொழுது, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருட்படையாக நாம் அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே நபிகளார் குறித்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான் என்று சொன்னால், அருட்கொடையை வழங்கிவிட்டான் என்று சொன்னால், அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு பேர் இன்பத்தில் இந்த உலகத்தில் அவனால் வாழ முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிப்பட்ட மனிதனுக்காக உள்ள அருட்கொடையை பற்றி விளக்காமல் நபிகளாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், உம்மை அகிலத்துக்கு அருட்கொடையாக நாம் அனுப்பியுள்ளோம். அப்படி என்று சொன்னால், அகிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அன்னலாருடைய வருகையின் மூலமாக
மிகப்பெரிய ஒரு வாக்கியம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லலாம், நேரம் பத்தாது. ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டே சொல்லும் என்று சொன்னால், அன்னலார் மிகப்பெரிய ஒரு அருளாக இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த அகிலத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே இடமில்லாமல் இருக்கு. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நபியிடத்திலே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் உங்களுக்கு ரோல் மாடல், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ரோல் மாடல் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படிப்பட்ட இறை தூதரை, எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இறை தூதர், அவர்கள் ஆட்சி தலைவராகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 23 ஆண்டு காலம் ஆன்மீக தலைவர் ஒரு நபி, 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்சி தலைவர், அந்த நாட்டுடைய ஜனாதிபதி. அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக பொறுப்பு வகித்ததிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அந்த செய்த அந்த ஆட்சி இருக்குது. இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அந்த ஆட்சியை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் இதை இன்னைக்கு சொல்றோம்? இப்ப தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுக்கு என்ன செய்யறாங்க? வேட்புமனு தாக்கல் பண்ணதுல இருந்து எல்லாரும் இன்னைக்கு ஓட்டு கேட்டு வந்து, எனக்கு எப்படியாவது வாக்களிச்சிருங்க, எனக்கு எப்படியாவது பொறுப்பை தந்துருங்க, நான் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், முதல்வர் ஆகணும் என்று சொல்லி ஆளுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்த பதவியை, இந்த பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கு 99% எதற்காக இந்த பதவிக்காக அலைகிறார்கள் என்று சொன்னால், பொருளாதாரம் தேடல். நான் கோடி கோடியா கொள்ளடிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும். அந்த மனு தாக்கல் பண்ணும் பொழுது, அவர்கள் தனது வேட்பு மனு தாக்கல் பண்ணும் பொழுது அவர்களுடைய சொத்து பட்டியலை பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் கோடி, 1000 கோடி, 500 கோடி சொத்து மதிப்பீடு. இன்னும் பத்தலையா? அன்னும் என்ன? அதாவது அந்த பதவியை அடைவதற்கு முன்பாக, சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை அடைவதற்கு முன்பாக கூட அவர் சும்மா ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு, ஏதோ ஒரு தண்ணி லாரிக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவரை பொறுப்பு கொடுத்த உடனே அவருக்கு சொத்து மதிப்பை ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா தாறுமாறா இருக்கும். அதுதான் முக்கியமாக இன்னைக்கு மக்களால் அதிகமாக இந்த பதவிக்கு ஆசைப்படுவதற்குண்டான காரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், பொருளாதாரத்தை திரட்டணும், எனக்கு சேர்க்கணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எவ்வளவு பெரிய முன்மாதிரி இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்களுடைய பணம், அந்த வரி பணம் மக்களுக்கே சேர வேண்டும் என்று சொன்னால், அதில் யாரும் ஊழல் செய்துவிடக் கூடாது, அந்த பணத்தை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள கூடாது என்று சொன்னால், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் கீழே உள்ளவங்க பார்ப்பான், ஆஹா தலைவர் எல்லாம் இருக்கிறாரு, கை சுத்தமா இருக்கிற, நம்ம கையில ஏதாச்சும் சொன்னா நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி, தலைவர் எப்படி இருக்கணும் என்றும் ஆட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளில் நம்ம பார்க்கிறோம். வறுமையிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அமைத்தார்களே, அந்த ஆட்சியுடைய அந்த தலைமைச் செயலகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொந்த பணத்தில் வாங்கியது, மக்களுடைய வரிப்பணம் அல்ல. அந்த மஸ்ஜித் நபவியை கட்டிவிட்டு பக்கத்துல சின்னதாக தனதுக்கு ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள். அது என்ன மாட மாளிகையா? வாசலுக்கு கதவு இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகலில் அந்த படுத்து எழும்பக்கூடிய அந்த பாயை தான் இரவில் கதவாக பயன்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு வறுமை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 6460வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா பக்கத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே ஒன்று பிரார்த்தனை செய்வார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வே, யா அல்லாஹ், முஹம்மதினுடைய குடும்பத்தாருடைய பசிக்கு நீ உணவளிப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இந்த பசியை, தனது மனைவி மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள் என்பதற்காக யாரிடம் முறையிட்டார்கள்? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். நிறைவா முஹம்மதுடைய குடும்பத்தாருடைய பசியை நீ போக்குவதற்குண்டான உணவை நீ தருவாயாக. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர், அதிபதிங்க, அந்த நாட்டுடைய மன்னர். அது மட்டுமா? ஊழல், அந்த அந்த பொது சொத்து, பைத்துல் மாலுடைய சொத்துல
ஒரு கடுகு கூட தன்னிடத்துல வந்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு பெரிய உறுதியில் இருக்காங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பழம் மஸ்ஜித் நபவியில கிடக்குது. பேரிச்சம்பழம் என்னங்க எவ்வளவு வரும்? மதீனாவுடைய முழுக்க முழுக்க பேரிச்ச தோட்டங்கள் நிறைந்திருக்கும். அது மட்டுமா, அந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் பசியார வேண்டும் என்பதற்காக அந்த பேரிச்சம் தோட்டத்தை வைத்திருக்கக்கூடிய என்ன செய்வாங்க சொன்னா, அந்த பேரிச்சம் கொலையை கொண்டு உடைச்சி கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில கட்டி தொங்க விடுவார்கள். யார் பசியா இருக்கிறாங்களோ அதை என்ன செய்வாங்க, பறிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி மஸ்ஜித் நபவியில இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு அதுல சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகப்படுறாங்க? இது பைத்துல் மாலுடைய சொத்தா? என்ன பேரிச்சம்பழம்? என்ன அற்ப பொருள். அந்த மதீனா நகரில பேரிச்ச தோட்டங்கள் காய்த்து குலுங்கக்கூடிய அந்த மதீனாவுல ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கிறாங்க, பசியில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது பைத்துல் மால் சொத்தாக இருந்து விட்டால், அப்படி இல்லை என்று நீ தெளிவுபடுத்தி இருந்தால், எனக்கு தெளிவாக தெரிந்திருக்குமானால் உடனே வாயில போட்டிருப்பேன், அவ்வளவு பசி. இது பைத்துல் மால் சொத்தா இருந்தா அது ஹராமாச்சே. எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்! எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு முன் உதாரணத்தை, வறுமை அந்த ஊழலை ஒழிப்பதற்குண்டான கங்கணம் கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுதுட்டு இருக்காங்க. அசர் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்து முடியல, அப்படி மக்களை தாண்டி கொண்டு வீட்டுக்கு வேகமா போறாங்க. மக்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னைக்குமே சலாம் கொடுத்து முடியும் உடனே உட்கார்ந்து திக்ரி செய்வார்கள், தஸ்பீஹ் ஓதுவார்கள், துஆ செய்வார்கள். தாண்டி கொண்டு ஓடுறாங்களா என்று பார்த்தா போயிட்டு உடனே வந்தாங்க. மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறாங்க, நான் ஏன் வேகமா போனேன் தெரியுமா? நான் தொழுகையில் நிற்கும் பொழுது என்னிடம் இருந்த ஒரு ஜக்காத்துடைய வெள்ளிக்கட்டியோ தங்க கட்டியோ, ரெண்டு அறிவிப்பு வருது, அது வீட்டில் இருந்தது எனக்கு ஏன் வந்துச்சு? அது மற்றவர்களுடைய சொத்து அல்லவா? நான் பார்த்து இந்த தொழுகையில் நிற்கின்று அல்லாஹ் என் உயிரை எடுத்துட்டான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து என்று அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னா, இது பைத்துல் மாலுடைய சொத்து என்று உடனே ஒரு காலதாம அந்த பொருள் ஒரு மாலையோ ஒரு இரவோ என் வீட்டில் இருப்பதை நான் விரும்பவில்லை, அது இந்த நாளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊழலை ஒழிப்பதிலே இவ்வளவு பெரிய ஒரு நெருப்பாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மரணிக்கும் பொழுது ஒரு சொத்து பத்தி எவ்வளவு இருந்திருக்கும்? இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய சொத்து மதிப்பீட்டை கணக்கிட்டம் சொன்னா பல்லாயிரம் கோடி தேரும். எம்பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது எதை விட்டு சென்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒரு திர்ஹமையோ ஒரு தீனாரையோ ஒரு வெள்ளி காசு கூட அவங்க வீட்டுல இல்லை, ஒரு தங்க காசு கூட அவங்க வீட்டுல இருந்ததில்லை. அது மட்டுமா, போர்க்களத்தில் அடிமைகள் இலவசமாக தான் கிடைக்கும். போர்ல பிடிச்சிட்டு வர அடிமைகள் இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு பிரித்து கொடுப்பாங்க. அந்த அடிமைகள்ல ஆண் அடிமையோ பெண் அடிமையோ இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வேறு எந்த ஒன்றையும் விட்டு செல்லவில்லை. ஒரு சில விஷயங்கள் என்ன இருந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பைலா என்ற ஒரு கோவேரி கழுதை. அடுத்தது விட்டுட்டு போனது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள். அடுத்தது வழிப்போக்கருக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம். இந்த மூணை தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய சொத்து வேறு எதுவுமாக இருக்கவில்லை. இதைவிட கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது தன்னுடைய குடிமக்களாக இருந்த பிற மத சகோதரர்கள் யூதர் அவர்கிட்ட தன்னுடைய போர் கவசத்தை அடமானமாக வைத்துவிட்டு சில கவலங்கள் கோதுமையை வாங்கி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடனோடைய மாட்டாம அது முடிஞ்சாத அந்த கவச ஆடை அவர் எடுத்துக்கிடுவார். இந்த நிலைமையில்தான் ஒரு ஆட்சி தலைவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இத முன்மாதிரி இருக்கணும். எப்படிப்பட்ட யார ரோல் மாடல் நம்மால் பார்க்கலாம். இன்னைக்கு எவனவனோ ரோல் மாடல், எவன் நடிகனோ அவனெல்லாம் என் தலைவர் என்று சொல்லி இந்த மக்கள் இன்னைக்கு சமூகம், இளைய சமூகம் அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் கூட்டாளிகளுக்கு பின்னாலும் இன்னைக்கு செல்லுது. இந்த இறை தூதர் என்னுடைய ரோல் மாடல் இவர்தான் இந்த உலகத்துல சொல்லணுமா இல்லையா? இது கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? என்னுடைய இறை தூதர் இந்த ஆட்சி நடத்தினார்களே, அப்பழுக்கற்ற ஆட்சி, மக்களுடைய ஒரு துளி ஒரு பைசா கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ள இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எழுதிவிட்டு சென்றார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், வசிய செஞ்சாங்க. என்ன? என் சொத்து
அனைத்தும் பொது உடைமை சொல்ல முடியுமா? ஒரு ஆட்சியாளன் சொல்ல முடியுமா? திராணி இருக்குதா அவனுக்கு யாருக்காவது? என் சொத்துக்கள் அனைத்தும் பொது உடைமை, பைத்துல் மாலுக்கு சேரும், என் மக்களுக்கு யாருக்கும் சேராது, வாரிசு இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய. அதனால்தான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அமீருல் மூமினீனே, உங்க வாப்பா சில அந்த நிலத்தையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்களே தாங்கலங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப விருப்பத்துக்குரிய ஒரு குடும்பம் என்று சொன்னால் என்னுடைய நபிகளாருடைய குடும்பமாக நீங்கள் தான், உங்களை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்லுக்கு நான் மாற்றமாக நடக்க மாட்டேன், உங்களுக்கு அந்த இதுல வாரிசே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொன்ன சொல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபியாக இருக்கக்கூடிய நேசத்துக்குரிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு சொன்னா, எப்படி அந்த ஊழல் என்ற ஒரு சின்ன ஒரு கரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மேல் படாமல் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை விட்டு பிரிந்தார். அடுத்தது, இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்னைக்கு எல்லா விதமான அந்த குற்றங்கள் குறையுதா? கற்பழிப்பாக இருக்கட்டும், பழிப்பறியாக இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், செயின் சினேச்சிங்கா இருக்கட்டும், அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். லாண்ட் ஆர்டர்ல பிரச்சனை இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுத்தான் எல்லா ஆட்சியிலும் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் வர்றார், ஒரு கிராமவாசி வந்து, யார சொல்லலாம், வழிப்பறி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படியா, நீ கிளம்புங்கன்ட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வருது அல்லாஹ்வுடைய தூதருடைய கவனத்துக்கு, ஒரு குற்றம் புகார் வருது. அந்த புகாரை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டு நீங்க போங்கங்கிறாங்க. போங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறாங்க, அதியே, நீ ஹீராவை பார்த்ததுண்டா? ஹீரா என்று சொன்னால் சுமார் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது ஈராக்கு உடைய அருகில், ஈராக் இப்ப உள்ள ஈராக்ல அந்த அந்த நகரம் இருக்குது, ஹீரா என்ற ஒரு நகரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் இப்ப சொன்னது விடு, ஹீராவை பார்த்திருக்கிறியா? யார சொல்லலாம், நான் பார்த்ததில்லை, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ அதிக நாட்கள் உயிரோடு வாழ்ந்தால் நீ நிச்சயமாக பார்ப்பாய். எதை பாப்பா தெரியுமா? ஒரு பெண் ஹீராவில் இருந்து ஒட்டகை சிவியில் தன்னந்தனியாக இறை இல்லம் காபத்துல்லாவை வலம் வருவதற்காக தன்னந்தனியாக வருவாள். வழியில் யாரை பற்றியும் பயம் இருக்காது, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை பற்றிய பயத்தை தவிர வேற யாரை பற்றியும் பயம் இருக்காது. அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே என் உள்ளத்தில் என்ன ஓடுதுண்டா, இந்த தையி குலத்துடைய வழிப்பறி கொள்ளைகள் மிகப்பெரிய கொள்ளக்காரங்க, அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு நானும் நினைத்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அல்லாஹ்வுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அதை என்ன செய்யறாங்க, வெற்றி கொள்கிறார்கள். அந்த அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அந்த முன்னறிவிப்பு, நான் என் கண்களால் பார்த்தேன், ஒரு பெண் தன்னந்தனியாக ஹீராவில் இருந்து ஒட்டகச் சிவிகையில் தன்னந்தனியாக வந்தால், அவள் வழியில் எந்த பயமும் இல்லாமல் வந்தால், அவள் காபத்துல்லாவை தவாப் செய்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னா எப்படி குற்றத்தை ஒழிச்சிருக்கிறாங்க, கடுமையான சட்டங்களின் மூலமாக. இப்படி இது வரைக்கும் அவனால் முடியுதா? எந்த நாட்டினால் ஆட்சிக்கு வருகிறார்கள், நாங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் என்று வருகிறார்கள். பல எப்படி தனக்கு தெரிஞ்சவனுக்கு ஒரு நியாயம், தனக்கு மேற்பட்டவனுக்கு ஒரு நியாயம் மாதிரி இந்த உலகத்தில் நீதிலையும் அநியாயம் நடக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அது மட்டுமா, நீதி மிக்க ஆட்சியாளர் அவருக்கு யாரும் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது. ஒருத்தர் முஸ்லிம், அவர் சஹாபி, இன்னும் ஒருத்தர் அவர் யூதன், மாற்று மதத்தவர். 2 பேரும் ஒரு வழக்கு கொண்டு வர்றாங்க. என்ன வழக்கு? இந்த சொத்து யாருக்குரியது? ஆனா யூதர் தான் பொசிஷன் இருக்குது, அவர் தான் அதை என்ன செய்யறாரு, பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இவங்கள்ட்ட கேட்கிற, இவர் பொசிஷன்ல இருக்குல்லப்பா சார், ரைட்டு, நீ சஹாபி, என்னுடைய முஸ்லிமா இருக்கிற, ரைட், உன்னிடத்திலே உன்னுடைய சொத்து என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, யார சொல்லலாம், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, என் சொத்து சொல்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்போது என்றால் யூதருக்கு தான் அந்த நிலம் சொந்தம், ஏன்னா அவர்தான் பொசிஷன் இருக்குது, அவருக்கு தான் நிலம் சொந்தம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தது. எப்ப? இன்னைக்கு எப்படி
யாரோ வந்து என்னத்தையோ அப்படின்னு சொல்றான், வந்து இது எங்க இடங்கிறாங்க. 450 500 ஆண்டு காலம் நிலையாக நின்ற பாபர் மஸ்ஜிதை எவ்வளவு அனைத்து ஆவணங்கள் நம்மள்கிட்ட இருந்தும் அனைத்து பொசிஷன் நம்மள்கிட்ட இருந்தும் அடிச்சு பிடிங்கினார்களே. என்ன ஆட்சி இது? அல்லாஹ்வுடைய தூதர் பாரபட்சம் காட்டினாங்களா? தன்னுடைய வாழ்க்கையில ஆட்சியில யாருக்கும் பாரபட்சம் இல்லை. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில மக்சூமி கோத்திரத்தை சேர்ந்த பாத்திமா என்ற பெண் திருடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ரெக்கமெண்டேஷன் வருது. உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விரும்பினவங்க. தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் அவங்களுடைய மகனார், பேரப்பிள்ளை மாதிரி ரொம்ப பாசம். இவரை விட்டு தூது அனுப்பி கொஞ்சம் லேசா தண்டனை குறைக்க சொன்னோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் உசாமா சொன்னா ஏத்துக்குவாங்க, கொஞ்சம் தண்டனை குறைச்சிடலாம், இது வந்து ரொம்ப டேஞ்சர். ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கோவம். உசாமா சொல்றாங்க, யார சொல்லலாம், லேசா ஏதாவது பண்ணி அனுப்பிடலாமே. அல்லாஹ்வுக்கு சொன்னார்கள், இந்த பாத்திமா இல்லப்பா, என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, நீதி என்றெல்லாம் நீதியா இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீதி செலுத்துவது எல்லாத்திலையும் அந்த ஆட்சி முறையை நம் சின்ன விஷயங்களை தான் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆட்சி முறையில இன்னைக்கு இன்னொரு பதவிக்கு வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கிடைக்கக்கூடிய மரியாதை, அதை விரும்புறான். இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு நகர செயலாளர் இருந்தா அவர்களுக்கு நம்ம அன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல பேனர் வைப்பாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், அது தாங்க முடியாது. அந்த வாசகத்தை பார்த்தா நம்மளுக்கே வயிறு என்ன இவ்வளவு புகழ, அது விரும்புறான்ல. தான் வந்தால் எழுப்பி நிக்கணும், அப்படி நிக்கணும். அவர் சபைக்கு வரும் பொழுது உட்கார்ந்து அப்படி இப்படிலாம் வந்து எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் ஆசைப்படுறான். நம்மளுக்கு ஒரு பதவி வந்துட்டா, ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா, ஒரு கவுன்சிலர் ஆயிட்டா, நம்ம போகும்போது 4 பேர் வாங்க 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 கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆசைப்படுறான். இதை எந்த ஒருத்தரும் ஒழிக்க முடியல, எல்லாத்தையும் இது இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல சபைக்கு வரும்பொழுது மக்கள் எழும்புறாங்க, உடனே கண்டிக்கிறாங்க. பாருங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தனக்காக மரியாதைக்காக யார் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் நினைத்துக் கொள்ளட்டும் தனது தங்கும் இடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்கிறான் என்று சொல்லி கேட்டு. எந்த ஒரு ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதர்டா உயிரை கொடுக்க விரும்பக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா என்ன செய்ய மாட்டாங்க, எழும்ப மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காது. எந்த ஒரு ஆட்சியாளன் சொல்லுங்க, நான் என்னை மரியாதைக்காக எழும்பி நின்றால், என்னை மரியாதைக்காக புகழ்ந்தால் பிடிக்காது சொல்ல சொல்லும். ஒருத்தனுக்கு திராணி இருக்குதா சொல்றதுக்கு? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களோடு மக்களாக இதை புறக்கணித்தது மட்டுமல்லாமல், தனக்கு மரியாதை செலுத்தக்கூடாது, தனக்கு எழும்பக்கூடாது என்று சொன்னது மட்டுமில்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக பலவும் செஞ்சாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தனுக்கு பதவி கிடைச்சிட்டா அவன் தனி, ஏன்னா அவங்க வந்து வரமாட்டாங்களாம், எப்பவாவது ஒரு தடவை வருவாங்களாம். வந்தா என்ன செலிபிரிட்டிஸ் அதுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க, நியதி இவங்களே உருவாக்கிட்டாங்க. செலிபிரிட்டிஸ் அடிக்கடி வந்தா மக்கள் தந்த மவுசு குறைஞ்சிருமா, இவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இது அல்லடா, நீ பொறுப்பாளனா, நீ ஆட்சியாளனா, நீ வந்து ஒரு பெரிய பிரமுகர்னா மக்களோடு மக்களை கலந்து பாரு. நீ மரணத்திற்கு பிறகு பல்லாயிரம் கண்கள் கண்ணீரில் குளம், மக்களோட மக்களை பழகுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தர. இவன் ஒரு லாஜிக் வச்சுக்கிறான், செலிபிரிட்டிஸ் நீங்கள் மக்கள் அடிக்கடி மூஞ்ச காட்டாதீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேரம் ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், பள்ளியில 5 நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தொலைப்பாங்க, பள்ளியிடம் கிடப்பாங்க, மக்களால இருப்பாங்க. கிராமவாசிகள் வர்றாங்க, ஐயுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லத்த மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு தனி கிரீடம் இல்ல, தனி அப்படி விரைச்ச அயன் மண்ண விரைச்ச கஞ்சி போட்ட சட்டை இல்ல, மக்களோட மக்களா உட்கார்ந்துருக்காங்க. வந்தவர் கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மது, உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? மக்கள் சொல்றாங்க, இந்த உட்கார்ந்துருக்காங்க அவங்க தான். மக்களோட மக்களா கலந்துருக்கிறாங்க. ஒரு அதிபர், ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், அவரை பத்தி மக்களுக்கு யாருக்கு வந்தவருக்கு தெரியல. எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, ஏற்றுத்தாழ்வும் இல்லை, எல்லோரும் மாறி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அது மட்டுமா, சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் போய் நினைச்சுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமாங்க? அவரை தன்னுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ரோல் மாடலாக எடுத்தோம்னு சொன்னா இந்த உலகத்தில் ஒருத்தனை காட்ட முடியாது. எல்லாம் அவருடைய கால் தூசி, இந்த செருப்புடைய தூசிக்கு தான் சமம் அழைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள்.
எப்படி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் தம்பியை பார்த்து, என்ன அபூ உமைரே உன்னுடைய பாரு சுத்திக்கிற என்ன பாச்சு அப்படிலாம் கேட்பாங்க. எல்லாருமே அங்க இறங்கி பழகுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவரை இந்த உலகத்தில் ஒருத்தரை பார்க்க முடியுமா? இது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு ஒருத்தர் பதவி வந்துட்டா, பொறுப்பு வந்துட்டா 10 பேருக்கு ஒரு வேலை வாங்குவாங்க, வேலை ஏவுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களப்பணி ஆளராக இருந்தாங்க. யாரு? அவங்கதான் வாலண்டியர்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவரும் அவங்கதான் வாலண்டியர்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரின் போது, அபூ ஹுரைரா என்ன சொல்றாங்க, அகல் போரின் போது அல்லாஹ்வுடைய தூதர் மண் சுமந்தார்கள். அகல தோண்டி அப்படி அந்த வெண்மையா வயிறு இருக்குல்ல, அது பூரா மண்ணு ஒட்டி போய், இப்படி ஒரு ஆட்சி தலைவனை பார்க்க முடியுமா? வெறப்பா சட்டையை போட்டுட்டு வருவாங்க தெரியல, மண்ணு சுமந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஆட்சி தலைவர், ஒரு ஜனாதிபதி என்று சொன்னால். அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு போருக்கு போனாலும் போர் தளபதியாக இருப்பார். இது ஒருத்தர் இருக்க முடியாது, நீங்க பார்க்க முடியாது. அவனை உட்கார்ந்து கோட்டைக்குள்ள உட்கார்ந்து ஆர்டர் போடுவானே தவிர, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக களத்தில் போய் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். போருக்கு நீங்க போய் சாவங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நான் தன்னை முன்னிறுத்துவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அது மட்டுமல்லாமல் யாரையாவது தளபதியாக நியமித்தால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார். என்ன? ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போர் தளபதியாக நியமித்து சொல்றாங்க, அலியே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், நீ போற மக்களிடத்தில் எளிமை நாடு. அது மட்டும் இல்லாமல் அந்த போர்க்களத்தில் போருக்குண்டான நியதியை நீ கடைபிடி, எதிரிகளை துரோகம் செஞ்சிராத. அது மாதிரி நீ வெட்டினா ஆள் செத்துட்டாங்களா, போர்க்களத்தில் எதிரிகள் சாவது வழக்கம்தான், அந்த உடலை சிதைக்க கூடாது. அது மட்டுமில்லாமல் சிறுவர்களை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, வணக்க ஸ்தலங்களில் இருப்பவர்களை கொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் ஆடு. இத இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? இன்னைக்கு ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹவுத்தியா இருக்கட்டும், ஈரானுடைய அந்த ராணுவமாக இருக்கட்டும், தன்னுடைய நாட்டில் 162 குழந்தைகளை கொன்றாலும் என்னுடைய இறை தூதர் என்னை கட்டளையிட்டிருக்கிறார். என்ன கட்டளையிட்டிருக்காரு? நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, நான் மக்களை கொல்ல மாட்டேன், மக்கள் மீது குண்டு போட மாட்டேன், பெண்களை கொல்ல மாட்டேன். அதை அப்படி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? இன்னைக்கு அதை பார்த்து தான் இந்த காசாவே இன்னைக்கு தரைமட்டமானாலும் காசாவில் இருந்த ஹமாஸ் படையினர் அந்த ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கினார்களே தவிர, இங்க இருந்து ஒரு 1000 ராக்கெட்டு பொதுமக்கள் மேல விழுந்தா அங்க ஆடி போயிருப்பாங்க. ஆனா அதை செய்யல. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி ஃபாலோ பண்றாங்க? அது மட்டுமா? இன்னைக்கு ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிக்குண்டான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போர் வீகம் இருக்குல்ல, அது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. என்ன அவன் நினைச்சு அமெரிக்கா என்ன நினைச்சு அந்த போரை துவங்கினா, ஒரு தலைவர் தூக்கிட்டா முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அடங்கி போயிடும் என்று நினைச்சா. ஆனா அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்க? மூத்தா போருடைய அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? மூத்தா போரை பொறுத்த வரைக்கும் அப்படி கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு போருங்கிறது. நம்மளுடைய மக்கள் சார்பில எதுக்கு இந்த போர் அல்லாஹ்வுடைய தூதர் துவங்கினார்கள் சொன்னா, இங்க இருந்து ஒரு தூதர் அனுப்ப தூதரை கொள்றான். தூதரை கொள்வது என்பது நேரடியான போர் பிரகடனத்திற்கு விட மோசமானது. தூதரை யாராவது கொள்வானா? 2 நாட்டுக்கு போர் நடந்தால் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய தூதர் கொல்லப்பட மாட்டார், அவர் பாதுகாக்கணும். இது சட்டம், இது விதி. அதுக்கு மாற்றமாக கொண்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொறுக்காமல் 3000 படை வீரர்கள் என்று ஒரு ரிவாயத்து, 1100 சொச்சோங்கிற ஒரு ரிவாயத்து, 3000 பேர் போறாங்க. அங்க எத்தனை பேர் இருந்தீங்க? 2 லட்சம் பேர் எதிரிகள். 1% 100 பேர் 200 பேர் அங்க நின்றாங்கன்னா 3 பேர். இவ்வளவு பெரிய படையை எதிர்கொள்கிறார்கள். 3 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? 1 by 1 என்ன செய்றாங்க? நியமிக்கிறாங்க. நீங்க தான் முதல் தளபதி, நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் ஜைத் பின் ஹாரிசா, நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்தது ஜாபிர் பின் அபி தாலிப், நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா. 3 பேரை நியமிக்கிறாங்க. அடுக்க ஒவ்வொன்னா சாயுது. ரசூல் அங்க இருந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க, டெலிகாஸ்ட் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. இப்பொழுது ஜைத் பின் ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டார், இப்பொழுது ஜாபிர் பின் அபி தாலிப் கொடியை ஏந்தி விட்டார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அப்படி அப்துல்லா பின் ரவாஹா அவர் கொடியை ஏந்தி விட்டார், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். 3 பேர் நியமிச்சாங்க. ஹாலிதின் வலிகளில் தன்னாலே
தன்னார்வத்தோடு உள்ள வந்து அவர்கள் கொள்கையை பிடித்து அல்லாஹ் வந்து அவர்கள் மூலமாக அந்த படைக்கு வெற்றி அளித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த செட்டப்பை அவங்க போர் வியூகம் போர் யுக்தியை கையாளுவதும் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை. இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆளுநராக ஜனாதிபதி அடுத்த ஆளுநர், ஒரு பகுதிக்கு ஆளுநர் நீ தான் பொறுப்பு என்று அனுப்புறாங்க. மாதும் ஜபல் அவங்களுக்கு அறிவுரை. இப்படி எவனாவது செய்வானாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதே நீ வேதமுடைய அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்க போறீங்க, ஆட்சியாளராக போறீங்க, அவங்களுக்கு நீங்க வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது 5 நேர தொழுகையை கடமையாக்குங்கள். அதையும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது ஜக்காத்தை கடமையாக்குங்கள். அப்படி அந்த ஜக்காத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அவர்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பெற்று விடாதீர்கள். நீங்க அப்பிடாதீங்க, நீங்க அதை பறிக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தகைய தாவத்தும் சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அநீதி இழைச்சிடாதீங்க யாருக்கும், அவருக்கும் இறைவனுக்கு மத்தியில எந்த ஒரு திரையும் இல்லை. இப்படி எல்லாம் சொல்லி அறிவுரை சொல்லி அந்த மக்களுக்கு நலவை நாடுங்கள், எளிமையை நாடுங்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டார்கள் என்று சொன்னா இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம், நேரம் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நிர்வகிக்கிறார்கள். இப்ப வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் முடிந்து சில பேர் பொறுப்பை சுமக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த 10 ஆண்டு ஆட்சி கால முறையை அவர்கள் ஒவ்வொருவரும் பின்படுத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியோடு ஒப்பிட்டு கூறியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அனைவரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்து விடுவல இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்துடைய தேர்தல் நாள், ஏப்ரல் 23. இந்த தேர்தலை நியாயமான முறையில் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்த தேர்தல் நடக்கணும் என்பதுதான் எல்லா தமிழகத்துடைய மக்களுடைய விருப்பம். ஆனால் நம்ம சில நடைமுறையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தல் அப்படி நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னது? அவசரமாக தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் மாற்றப்படுறார். முருகானந்தம் IAS தலைமைச் செயலாளர் இருந்தார். 8ஆம் தேதி அவசரமாக மாற்றாங்க. யாரை மாற்றாங்க? சாய்குமார் IAS. அவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது பர்சனல் செக்ரட்டரி. இவர் அவசரமா மாற்றிருக்கிற காரணம் என்ன? அப்ப ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மோடியுடைய அமித்ஷாவுடைய ஊதுகுழலாக மாறி போயிருக்கிறது என்பது, அடிமைகளாக மாறி போயிருக்கிறது என்பது மக்கள் மத்தியில உள்ள பேச்சு. ஆனா அதை இன்னைக்கு பார்க்கிறோம். அவர்களுடைய NDA உடைய கூட்டணியை சேர்ந்த அவருக்கு வெஞ்சாமரம் வீசக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து தலைமை தேர்தல் தலைமைச் செயலாளராக போடுறாங்க. DGP மாற்றப்படுறாருன்னு சொன்னா மாத்தணும். யாருக்கு நீதமா நடக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணிடுவார் என்று சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா மாத்தலாம். மாத்திரம் எல்லாத்தையும் மாத்தணும்ல. நேற்று எலெக்ஷன் நடந்துச்சு. எங்க? பாண்டிச்சேரியில் நடந்துச்சு, புதுச்சேரியில. அங்க உள்ள தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டாரா? ஏன் மாத்தல? அங்க அவங்களுடைய ஆட்சி. யாருடைய ஆட்சி? பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி. அங்க உள்ள ஆட்சி மாத்தணுமா? 2024 அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. யார் அது? சரத் சவுகான் என்பவர். அவர் ஒரு தலைமைச் செயலாளர் இருக்கிறார். அவரை மாத்திருக்கீங்களா நீங்க? அதை மாத்தல. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாம் மாநிலத்தில் டாக்டர் ரவி கோட்டா என்பவர் இருந்தார். அங்கேயும் எப்போ 9ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சு. அவர் பதவி ஏற்று கரெக்டா ஏப்ரல் 1ஆம் தேதி பதவி ஏற்றிருக்கார். அப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி அவருடைய பதவி காலம் முடியுது. அவங்க சிறப்பா செயல்பட்டதுனால அவர்களை பாராட்டி அக்டோபர் 31 வரைக்கும் 6 மாசம் நீட்டிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? அங்கெல்லாம் மாத்த மாட்டாங்க, மாத்திரம் எல்லாத்துலயும் மாத்தணும். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், நமக்கு என்ன பயம் வருதுன்னு சொன்னால், கொல்லைப்புறம் வழியாக இந்த நாட்டிலே, இந்த தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பாசிச பாஜகவை சேர்ந்தவர்கள் கங்கணம் கட்டி சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம்
களம் காண வேண்டும். நம்ம கையில இருக்குது துருப்பு சீட்டு இருக்குது, நம்ம கையில துருப்பு சீட்டு வாக்கு சீட்டு இருக்குது. கண்டிப்பாக யார் வரக்கூடாது என்பதில நம்ம தெளிவா இருக்கணும். யார் வர்றாங்க என்பது முக்கியம் அல்ல, யார் வரக்கூடாது என்பதிலே ஏன் அதை சொல்வதாக இருந்தால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பத்தாது. அவ்வளவு பெரிய விபரீதம் நம்மை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் கொள்ளைப்புறமாக உள்ளே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழகம் சுடுகாடாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே மக்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே அந்த துருப்பு சீட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி இருக்கிறது. நாம் இவர்கள் வரக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி நாம் வாக்களிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்ச்சியை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை நம்ம போட்டுதான் ஆகும். யாரெல்லாம் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனே நிறைய சூழ்ச்சி நடக்குது, நீ அந்த உன்ட்ட ஒப்படைச்சிட்டோம், நீ அவர்களை இந்த தமிழகத்தை ஆள விடாமல் கொள்ளைப்புற மாதிரியா உள்ளே வந்து